பச்சையா தெரியுது. அது தயாரிப்பாளர் தரப்பு, அதாவது விஜய் தரப்பில் இருந்து தான் ரிலீஸ் ஆயிருக்கு. வேற வேற வாய்ப்பே கிடையாது இதுல. இல்ல அவங்க தான் பணம் போட்டிருக்காங்க, படம் எடுத்திருக்காங்க. அவங்களே எப்படி அத செய்வாங்க? நீங்க தேர்தலுக்காக ஒரு இவ்வளவு படம் தூரம் வந்து எடுத்துட்டீங்க. நீதிமன்றத்துக்கு போய் போராட வேண்டிய அவசியமே இல்லையே! நீங்க தேர்தலுக்காக ஒரு படம் எடுக்குறீங்க. என்ன? தேர்தலுக்காகவே படம் எடுக்குறீங்க. அதுல வந்திருக்கிற ஒரு 1, 2 காட்சிகள், நீங்க பார்த்துட்டீங்களா அந்த படம்? 1, 2 காட்சி இல்ல பார்ப்பது என்பது சட்ட விரோதமான ஒரு விஷயம். எத்திக்கலாவுமே சினிமால வேலை பார்க்க ஆரம்பித்ததிலிருந்து இந்த பைரசி, திருட்டுத்தனமான விஷயங்களை நான் பார்ப்பதில்லைங்கிறத ஒரு மாறல் இதா வச்சிருக்கிறேன். ஆனால் இந்த லீக் ஆன 1, 2 1 நிமிஷம், 12 நிமிஷம் முதல்ல வந்துச்சு. அப்புறம் தான் முழு படம் வந்திருக்கு. அந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருப்பதே இந்த தேர்தலை கருத்துல வச்சு தான் எடுக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் 2026 அது இதுன்னு அவர் பேசிக்கிற வசனம் எல்லாமே. அப்ப கல்யாணத்துக்குன்னு சமைச்ச ஒரு சாப்பாட நீங்க கல்யாணத்துக்கு போட விடல. நீங்க பாட்டுக்கு அப்புறம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டீங்கன்னா, என்ன பண்றது? அதுக்கப்புறம் வேஸ்ட் ஆயிரும். சிரிச்சுருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு எலக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆனா, விஜயினுடைய நிலைமை சந்தி சிரித்து விடும். அந்த மாஸே போயிருங்கிற பயத்துல தான் தேர்தலுக்கு முன்னாடியே இதை வந்து வெளியிட்டிருக்கிறாங்கன்றதுல அப்போ ரொம்ப நீங்க ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. படத்த விடக்கூடாதுன்னு செய்றதுனால பலனா? இல்ல படத்த லீக் பண்றதுனால பலனா? எனக்கு என்னன்னே புரியல. இப்போ திமுகவை திட்டியோ, முழுக்க முழுக்க திமுகவை திட்டி ஒரு படம் எடுத்திருக்கிறாரு. அதை திமுகவே லீக் பண்ணுச்சுன்னு சொல்றதுல என்ன மாரி ஒரு அர்த்தம் இருக்குது? இது என்ன மாரி லாஜிக் இருக்குது? என்ன சொன்னாலும் இந்த கூட்டம் நம்பும்ன்னு என்னத்தையாவது அடிச்சு விட்டு விஜய பழி போட்டா வாங்குறதுக்காக. விஜய பழிவாங்குறதுன்னா, இதுல என்னத்த விஜய் பழிவாங்கப்படுவார்? விஜய வந்து ஒரு படத்த லீக் பண்றதுனால பழிவாங்க முடியுமா? எனக்கு இது புரியவே இல்லையே! இது என்ன தற்கொலை படை தாக்குதலா? இந்த ஜெய்ஹிந்த் படத்துல சந்திரசேகர் ஜீப்ப தூக்கிட்டு போய் குண்டு மேல அது மாரி என்ன தாக்குதல் இவர் இவர் யார் முதல்ல? எப்ப பார்த்தாலும் என்ன பழி வாங்குறாங்க, எனக்கு எதிரா சதி செய்றாங்கன்னு ஹாலுசினேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. என்ன பைத்தியமா? பைத்தியக்கார கூடாரமா அது? நீ யாரு? நீ நீ உன்னுடைய அரசியல் வரலாறு என்ன? உன்ன பழிவாங்க வேண்டிய தேவை என்ன? திமுக வந்து பழிவாங்க வேண்டியவர்களே பழிவாங்காம எங்க தலைவர் வந்து அப்படியே போய் நாங்களே கோபப்படும் அளவுக்கு மிக பெரும் நல்லவராக தான் இப்போ வரைக்குமே இருக்கிறாரு. புகழேந்தி ஐயான்னு திமுக காரர்களே கிண்டல் செய்யும் அளவுக்கு தான் அவர் வந்து நல்லவரா இருக்கிறாரு. மாண்பை காத்து கொண்டிருக்கிறார். ஒன்ன போய் பழிவாங்க போறாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமா இருக்குது தவிர வேற ஒன்றும் சொல்வதற்கு இல்லை.